கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாள் அனுதின மன்னா பகுதியில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 இந்த வசனங்களை வாசிக்க தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த பகுதியில் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள், பழைய மனுஷன், பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, இது எல்லாமே முந்தின நடக்கைகளாய் காணப்படுகிறது. அவைகள் என்ன பண்ணுகிறது என்றால், மோசம் போக்குற நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கிற இச்சைகளாலே கெட்டு போகிற ஒரு வாழ்க்கை, அந்த பழைய மனுஷன், முந்தின நடக்கை, இந்த மோசம் போக்குற இச்சைகள், இவை எல்லாவற்றையுமே நம்மை களைந்து போட்டு உள்ளத்திலே நம்முடைய ஆத்துமாவிலே புதிதான ஆவியை பெற்றவர்களாகி நமக்குள்ளே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று இங்க வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்பது தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அப்படின்ற வார்த்தையை நாம் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவர் ஆணும் பெண்ணுமாக தம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் என்ற கர்த்தருடைய வசனத்தை நம்மால் வாசிக்க முடியும். ஆணும் பெண்ணுமாக அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய சாயலை இழந்து போகிறான். இழந்து போன அந்த தேவனுடைய சாயல் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பொழுது அவருக்குள்ளாக நாம் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்முடைய உள்ளான மனிதனாக பெற்றுக்கொள்கிறோம். அப்பொழுது நாம் உள்ளத்திலே புதிதான ஆவி பெற்றவர்களாய் நாம் மாறும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு உன்னத நிலைக்கு நாம் வரும் பொழுது, அந்த நிறைவின் வாழ்க்கைக்குள்ள நம்ம வரும் பொழுது நம்முடைய உள்ளான மனிதன் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்படுகிறார். இந்த பகுதியில இதுதான் சத்தியம். தேவனுடைய சாயல் அப்படின்றது முக்கியமாக தேவனுடைய சாயல் தேவனுடைய மகிமை நிறைந்ததாய் இருக்கும். நமக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்கும். ஏனென்றால் நம்முடைய உண்ணான மனிதன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சாயலிலே பாவங்கள் பின்தொடராது. தேவனுடைய சாயலிலே அக்கிரமத்தின் கட்டுகள் உள்ளே நுழைய முடியாது. தேவனுடைய சாயலிலே வியாதி சாபங்கள் உள்ளே நுழைய முடியாது. தேவனுடைய சாயலிலே உலகத்தின் பின்தொடர்கிற பாவங்கள் நம்மை நெருங்க முடியாது. இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் ஒரு வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய சாயலிலே தேவனுடைய மகிமையிலே நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போம். இந்த சத்தியத்தை அறியும்படி ஆவியானவர் நமக்குள்ள ஒரு தெளிவை உண்டாக்குவாராக. நம்முடைய உள்ளான மனிதன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இதிலே இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று இதை எபேசியர் 4வது அதிகாரத்தில் 30வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். மீட்கப்பட்ட நாளுக்கென்று, நாம் மீட்கப்படுவதற்கென்று ஒரு நாளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். நாம் மீட்கப்படும் அந்த நாளுக்காக, கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நாளுக்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நாம் முத்திரையாக பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக என்றால், அந்த மீட்கப்படும் நாளுக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். அந்த மீட்கப்படும் நாளுக்காக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாக வேண்டும். அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் அநேக தடவை நாம்
துக்கப்படுத்தி விடுகிறோம். நம்முடைய கிரியைகளினாலே, நம்முடைய சுபாவங்களினாலே, நம்முடைய உலகத்தின் கிரியைகளினாலே நாம் நிறைய முறை நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மற்றவர்களால் நான் புறக்கணிக்கப்பட்டேன், மற்றவர்களால் நான் ஒதுக்கப்பட்டேன், மற்றவர்களால் நான் தள்ளப்பட்டேன் என்று அநேகருடைய வாயிலிருந்து நாம் கேட்க முடியும். ஏன் ஒரு சிலர் நம்மில் கூட ஒரு சிலர் அப்படி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் அநேக தடவை நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரை நாம் புறக்கணித்து விடுகிறோம். நாம் சுயமான கிரியைகள், சுயமான காரியங்கள், தீமையான காரியங்கள், பாவங்கள், இவை எல்லாவற்றின் நிமித்தம் நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். நம்முடைய அவிசுவாசமான வார்த்தைகளின் நிமித்தம் நிறைய தடவை நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. எதற்காக நாம் அவரை பெற்றிருக்கிறோம்? அந்த மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக, ஒரு சீலாக நாம் அவரை பெற்றிருக்கிறோம். நம்முடைய கிரியைகள், சுபாவங்கள், நடக்கைகள், நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எதுவுமே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது. இன்று நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்ட நாம் அந்த உணர்வோடு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள முன்னேறி செல்வதற்கான பாதையிலே அவருடைய சத்திய வசனத்திலே நிலைத்திருக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட நம்முடைய அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற வாழ்க்கை நமக்குள்ள இல்லாதபடி நாம் ஒரு மீட்கப்படுகிற நாளுக்காக முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை எப்பவும் பிரியப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை வாழும்படி ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்தால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். God bless you.